மூலிகைகள் என்பது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அவ்வாறு முறையாக பயன்படுத்தினால் பல நோய்கள் இல்லாமல் நாம் நலமுடன் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சிங்கமுகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதர் செடி வகை தாவரம். ரொம்ப அழகான வெண்மை நிறமான பூக்களை கொண்டு வெற்றிலை போலவே இருக்கக்கூடிய நீளமான இலைகளை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு புதர் செடி வகை தாவரம் இந்த சிங்கமுகி. இந்த சிங்கமுகி அப்படிங்கிற பெயர் இதற்கு ஏன் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூக்களோடு அந்த செடி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு சிங்கத்துடைய முகம் பிடரியோடு சேர்ந்து எவ்வாறு இருந்ததோ அந்த மாதிரி இருக்கிற தோற்றத்தை இது உலர்ந்து போயிருக்கும்போது நமக்கு உருவாக்குறத பார்க்கலாம். சிங்கமுகியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, நுரையீரல் சம்பந்தப்பட்ட மருந்துகளுக்கு நோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய வகையான நோய்களை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். சாதாரண ஆஸ்துமாவில் ஆரம்பித்து அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி இருமல் தொந்தரவுகளில் ஆரம்பித்து சைனசைட்டிஸ் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளில் ஆரம்பித்து சிஓபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய டிஸார்டர்னு சொல்லக்கூடிய அந்த நோய்கள் வரை இன்றைக்கு பார்த்திங்கன்னா நிறைய வகையான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுறத பார்க்குறோம். இந்த வகையான பிரச்சனைகள் ஏற்படும் போது பெரும்பாலான முறையில் நமக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டீராய்டு சம்பந்தப்பட்ட மருந்துகளோ அல்லதுக்கு உடலுக்கு நிறைய பக்க விளைவு ஏற்படுத்தக்கூடிய மருந்துகளோ தான் இன்றைக்கு நம்மளுடைய மாற்று மருத்துவம் சொல்லக்கூடிய மாடர்ன் மெடிசனில் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் அதே பிரச்சனைகளை பற்றி 5000 வருடங்களுக்கு முன்பே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவ முறையில், சித்த மருத்துவ முறையில், யுனானி மருத்துவ முறைகளில் அந்த நோய் வருவதற்கான காரணம், அந்த நோய் வருவதற்கு முன்பு ஏற்படக்கூடிய குறிகள் என்ன, அந்த நோய்கள் ஏற்படும் போது என்னென்ன குறிகளை நம்ம பார்க்குறோம், அந்த அவஸ்தைன்னு சொல்லக்கூடிய அந்த நோய் ஏற்படும் போது எப்பொழுது அது தீர்க்க முடியாத நோயாக மாறுகிறது அல்லது அதோடைய பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கிற அளவுக்கு விவரமான நிறைய விஷயங்களை பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஆஸ்துமான்னு சொல்லக்கூடிய ஒரு நோய், இதற்கு நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் சுவாசம் அல்லது தமக்க சுவாசம் அப்படின்னு பேர். இந்த சுவாசம் அல்லது தமக்க சுவாசத்துடைய குறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புறா கத்துவது போல் மூச்சு விடும்போது நமக்கு சத்தம் கேட்கும். குளிர் ஆரம்பித்தாலே, மேகம் இருள ஆரம்பித்தாலே நமக்கு மூச்சு விடுவது மிக கடினமாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் ஆஸ்துமா நோய்க்கு சொல்லக்கூடிய எல்லா விதமான குறிகளும், அதே போல் மனவியல் ரீதியாக மனதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன. பொதுவாக ஆஸ்துமா நோய் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்கும். இதை மாடர்ன் மெடிசன் டாக்டர் கம்பேர் பண்ணுறாங்களோ இல்லையோ, ட்ரெடிஷ்னல் மெடிசனில் இருக்கக்கூடிய எந்த வைத்தியராக இருந்தாலும், எந்த டாக்டர்ஸாக இருந்தாலும் அவங்க முதல்ல செய்யக்கூடியது இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து மருந்துகள் கொடுக்கறது தான். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த சிங்கமுகி இந்த ஆஸ்துமா நோயை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கு, குணமாக்குவதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆஸ்துமா நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சிங்கமுகியுடைய தாவரத்தை எடுத்து அதோட இலைகள் மட்டும் நன்றாக சுத்தம் செய்து இட்லி பானை இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அந்த இலைகளை வைத்து நன்றாக ஒரு ஈடு ஆவி கட்ட வேண்டும். ஆவி கட்டிய பிறகு பார்த்திங்கன்னா அந்த இலைகள் முதல்ல பச்சையாக ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய இலைகள் ரொம்ப சாஃப்டாக வாழை இலை மாதிரி மாறுறதை பார்க்கலாம். கலர் பச்சையிலிருந்து ஒரு லேசான மஞ்சள் நிறமாக மாறுறதை பார்க்கலாம். அதன் பிறகு அந்த இலைகளை எடுத்து நல்ல ஒரு வெள்ளை துணியில் போட்டு முறுக்கி பிழிந்து எடுத்தால் நல்லா வேக வைக்கப்பட்ட அந்த சாறு இறங்கிறத பார்க்க முடியும். ஏன்னா சிங்கமுகி இலையிலிருந்து அவ்வளவு சீக்கிரம் சாறு எடுக்க முடியாது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு வழியை பின்பற்றுறோம். அந்த மாதிரி அந்த இலையை வேக வைத்து எடுக்கப்பட்ட அந்த சாறு, அதை ஒரு 30 மில்லி அளவுக்கு ஒரே ஒரு தேக்கரண்டி தேன் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த ஆஸ்துமா இலைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த நோயுடைய தன்மை சிறிது சிறிதாக குறைந்து உடலில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு நம்ம பார்க்குறோம், மாதத்திற்கு ஒரு முறையாவது சளி இருமல் பிரச்சனை. அந்த சளி ஏற்படும் போது
அது அப்படியே இருமலாக மாறும். இருமல் ஆன பிறகு காய்ச்சல் ஏற்படும். காய்ச்சல் ஏற்பட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்டிபயோட்டிக் தெரப்பின்னு சொல்லக்கூடிய அந்த மருந்துகளை கொடுப்போம், கொஞ்சம் சப்சைட் ஆகும். ஆனால் இந்த காய்ச்சல், இருமல், அதே போல் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சளி பிரச்சனைகள் தீராமல் போகும்போது அவங்க குழந்தைகளுக்கு பசியின்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய அடிஷ்னல் சப்ளிமெண்ட்ரி ப்ராப்ளம்ஸ் வரதை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல், அதே போல் குழந்தைகள் அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த சிங்கமுகியுடைய இலையை வேக வைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை, அந்த ஒரு சாறை ஒரு 5 மில்லினா ஒரு டேபிள் ஸ்பூன், அதை காலையில் ஒரு வேளை மட்டும் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள். ஒரு 3 மாதம் கொடுத்து பாருங்கள். அந்த குழந்தைகள் வீட்டில் யாருக்காவது கோல்டு இருந்தால் கூட அந்த குழந்தைகள் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இரண்டாவது, சிங்கமுகிக்கு உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறத இன்றைக்கி பார்க்குறோம். அந்த சிங்கமுகியோடைய வேரை எடுத்து நன்றாக உலர வைத்து எடுக்கின்ற அந்த ஒரு சூரணம், 5 கிராம் அளவுக்கு சூரணம் எடுத்து ஒரு 100 மில்லி அளவுக்கு வெந்நீர் அல்லது பாலில் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி சாப்பிட ஆரம்பித்தாலே மிக வேகமாக அந்த உயர் இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் குறைந்து வருவதை பார்க்க முடியும். நிறைய நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு உயர் இரத்த அழுத்தத்திற்கான மாத்திரைகள், அந்த மாத்திரைகளுடைய பக்க விளைவுகள், அந்த பக்க விளைவுகளால் ஈரல் செயல்பாடு மற்றும் சிறுநீரக செயல்பாடு குறையக்கூடியது, லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர் இதெல்லாம் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். உயர் இரத்த அழுத்தத்திற்கான மாத்திரைகளை சாப்பிடும்போது உயர் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தும் கூட பக்க விளைவுகள் வருதுன்னா அப்போ என்ன அர்த்தம், அந்த மாத்திரைகள் நம்ம உடலில் வேலை செய்யவே இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த சிங்கமுகியுடைய அந்த வேரை எடுத்து அரைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டு நீங்கள் உங்கள் இரத்த அழுத்தத்தை ஒரு நாளைக்கு 5 முறை பரிசோதனை செய்யணும். காலையில் எழுந்த உடனே ஒரு முறை, காலை உணவு முடிந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு முறை, மதிய உணவுக்கு அரை மணி நேரம் முன்பு ஒரு முறை, மீண்டும் மாலை 7 மணிக்கு ஒரு முறை, திருப்பி இரவு படுக்கும்போது ஒரு முறை, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 4 அல்லது 5 முறை அப்படிங்கிற மாதிரி அந்த இரத்த அழுத்தத்தை பரிசோதனை செய்வதற்கு முன்பு ஒரு 5 நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து அல்லது படுத்து அந்த மாதிரி நம்ம பரிசோதனை செய்து பார்த்தோமேயானால் நம்மளுடைய இரத்த அழுத்தத்துடைய சராசரி அளவு கட்டுக்குள் இருப்பதை பார்க்க முடியும். அதே போல் இரத்த அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பல்ஸ் ரேட்டுன்னு சொல்லுவோம், இரத்த அழுத்தத்தோடு சேர்ந்து இதய துடிப்பு, அதுவும் கட்டுக்குள் ஏற்படுவதை பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த சிங்கமுகியை பொறுத்தவரையிலும் ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட, நுரையீரல் சம்பந்தப்பட்ட, சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்படக்கூடிய எல்லா வகையான நுரையீரல் பிரச்சனைகளுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் நடக்கும் பல நல்ல செயல்களையும் தீய செயல்களையும் நம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பேசிக்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக நடவடிக்கைகளில் அல்லது பெருமளவிற்கு பணம் புழங்கக்கூடிய விஷயங்களில் முக்கியமான விஷயங்கள் என்று சிலவற்றை வரையறுக்கலாம். அவற்றில் ஒன்று, அதாவது இந்த நூற்றாண்டில் வளர்ந்த மிகப்பெரிய துறை, கடந்த ஒரு நூற்றாண்டில் வளர்ந்த மிகப்பெரிய துறை எதுவென்று கேட்டால் அதுதான் பொழுதுபோக்கு என்பது. இதை கேட்பதற்கு உங்களுக்கு விசித்திரமாக இருக்கும். பொழுதுபோக்கு என்பது அவ்வளவு பெரிய ஒரு துறை என்று நான் ஏன் சொல்கிறேன், ஒரு இண்டஸ்ட்ரி என்று நான் ஏன் சொல்கிறேன், அது தனி மனிதர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இல்லையா என்று? நிச்சயமாக இல்லை நண்பர்களே. அது ஒரு மிகப்பெரிய வர்த்தக நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இன்றைக்கு நம்முடைய ஓய்வு நேரம் என்பது மாற்றப்பட்டு விட்டது. ஓய்வு நேரம் என்று சொல்லப்படுகிறவற்றில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. நிறைய நேரம் தொலைக்காட்சி பார்ப்பவர்கள், அந்த தொலைக்காட்சியை ஒட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தகம் இருக்கிறது. அதே போல் நிறைய ஒரு உடற்பயிற்சிகளுக்கு செல்லக்கூடியவர்கள், நிச்சயமாக அது உடலுக்கு அவசியமான ஒன்று. ஆனால் இன்றைக்கு உடற்பயிற்சி என்பதும் கூட ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய பணம் பொருளக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. திரைப்படங்களுக்கு செல்லக்கூடியவர்கள், திரைப்படம் என்பது இன்றைக்கு இந்தியா முழுக்க ஏராளமான பணம், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் பொருளக்கூடிய ஒரு பெரிய ஒரு வர்த்தகமாக இன்றைக்கு அது விரிவடைந்திருக்கிறது.
அதே போல் நீங்கள் வேறு எந்த துறையை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பயணம் செய்வதாக இருக்கலாம், அல்லது நீங்கள் நிறைய இணையத்திலோ அல்லது வேறு விதமான விஷயங்கள் பொழுதுபோக்குகளில் நீங்கள் ஈடுபடுவதாக இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் பொழுதுபோக்கிற்காக பணம் செலுத்துவது என்பது, அல்லது தங்களுடைய அந்த ஒரு வேலை நேரம் தவிர்த்து தங்களை தளர்த்தி கொள்வதற்கு, ரிலாக்ஸ் செய்து கொள்வதற்கு நாம் எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுக்கிறோம். இதில் பலர் குடிப்பழக்கம் போன்றவற்றிற்கும் ஆட்படுகிறார்கள். குடிப்பழக்கத்தினுடைய அடிப்படையான தோற்றுவாயை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது இந்த பிளாங் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஓய்வு நேரங்களை என்ன செய்வது என்பதிலிருந்து தான் தொடங்குகிறது. சிலர் இடைவிடாமல் புகைப்பிடிப்பவர்களாக இருப்பார்கள். இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இந்த பொழுதுபோக்கிற்குள் இருக்கின்றன. எல்லாமே ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியோடு, தொழில்துறையோடு தொடர்புடையதாக இருப்பதை நாம் பார்க்கலாம். அப்படி இருக்கிற போது நம்முடைய பொழுதுபோக்கு என்பது உண்மையிலேயே நமக்கு பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா, அல்லது வெறுமனே நேரத்தை கொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா என்ற கேள்வியை நாம் கண்டிப்பாக எழுப்பிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெரும்பாலும் வர்த்தக நடவடிக்கைகளோடு இணைக்கப்படுகிற பல பொழுதுபோக்குகள் என்பது அது பொருளாதார ரீதியாக நமக்கு இழப்பை ஏற்படுத்துகிறதே தவிர, நம்முடைய நேரத்தை வெறுமனே தின்னுகிறதே தவிர, நம்முடைய ஆளுமை பண்பை அல்லது நம்முடைய ஆரோக்கியத்தை அல்லது நம்முடைய நல்வாழ்க்கையை உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடியதாக அது இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னொன்று, ஒரு பொழுதுபோக்கு என்பது அது நம்முடைய சிந்தனை திறனை, நம்முடைய உடல் திறனை மேம்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வேலைகள் என்பது, அதாவது ஒரு குறிப்பிட்ட சில வேலைகளை தவிர்த்து பெரும்பாலான வேலைகள் நாம் யாருக்காகவோ செய்யக்கூடிய வேலைகள். அந்த வேலைகளுக்கும் நம்முடைய மனோரீதியாக அதோடு நமக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடும் பெரும்பாலான வேலைகளில் இருப்பது கிடையாது. நாம் பல சமயங்களில் ஒரு எந்திரங்களைப் போல, ரோபோக்களைப் போலத்தான் நாம் பணியிடங்களில் நம்முடைய வேலைகளை செய்துவிட்டு வீட்டிற்கு சென்று விடுகிறோம். அப்படி இருக்கிற போது நாம் ஒரு பணியிடத்தில் வேலை செய்கிற போது நம்முடைய சொந்த ஆளுமை பண்போடு நாம் செயல்படுவதற்கு, இயங்குவதற்கான வாய்ப்பு என்பது பெரும்பாலான வேலைகளில் கிடையாது. அந்த வேலை முடிகிற போது தான் நாம் யார் என்பது நமக்கு நினைவுக்கு வருகிறது. நாம் எத்தகைய மனிதர்கள், எத்தகைய பண்புகளை கொண்டவர்கள், நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன என்கிற கேள்விகள் எல்லாம் நமக்கு எழுகின்றன. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், அந்த கேள்விகளை நாம் எதிர்கொள்வதற்கு பதிலாக நாம் இந்த தீக்கோழிகள் தன்னுடைய தலையை மணலில் புதைத்து கொள்வது போல நாம் ஏதாவது ஒரு சினிமாவிலோ தொலைக்காட்சியிலோ அல்லது வேறு விதமான கேளிக்கைகளிலோ அல்லது குடிப்பழக்கம் உள்ளவர்கள் போதையிலோ தங்களை புதைத்து கொள்கிறார்கள். இதன் வழியாக அவர்களுடைய நேரம் கொல்லப்படுகிறது, மன ஆரோக்கியம் கொல்லப்படுகிறது, அல்லது சிறிது நேரம் தன்னை மறந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை தவிர அந்த நேரத்தை செலவிட்டதனுடைய பயன்கள் என்பது பெரும்பாலும் அவர்களுக்கு கிட்டுவதில்லை. அப்படி என்றால் சரியான பொழுதுபோக்கு என்பது என்ன? இதை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம். இன்றைக்கு பொழுதுபோக்கு என்று சொல்லி நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது போல அது ஒரு வர்த்தக நலன்கள் சார்ந்த, லாபங்கள் சார்ந்து நாம் அதற்கு பழக்கப்படுத்தப்படுகிறோம். ஒருவரை பார்த்து ஒருவர் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் பொழுதுபோக்கு என்று நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செய்தே தீர வேண்டிய வேலைகளை செய்தது போக உங்களுக்கு விருப்பமான புதிய பணிகளை நீங்கள் எடுத்துக்கொள்வது தான் பொழுதுபோக்கு. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு துறை சார்ந்தவராக இருக்கலாம். அப்படி நீங்கள் துறை சார்ந்தவராக இருக்கிற போது நீங்கள் ஒரு ஐடி துறையை சேர்ந்தவராக இருக்கலாம், ஒரு அரசு ஊழியராக இருக்கலாம், ஊடக நிறுவனங்களில் வேலை செய்பவராக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், அல்லது ஒரு கடையில் வேலை செய்யக்கூடியவராக இருக்கலாம். இப்படி எந்த தொழிலை வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம். ஆனால் அந்த வேலை நேரம் முடிந்த பிறகு உங்களுக்கும் சமூகத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகளை புதுப்பித்து கொள்ளக்கூடியதாக சில விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அது ஏதாவது ஒரு கலாச்சாரம் சார்ந்த நடவடிக்கையாக இருக்கலாம், ஒரு சமுதாய பணியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய பணிகளாக இருக்கலாம். இது எல்லாமே நீங்கள் ஏதோ ஒரு கருணையின் அடிப்படையிலோ சமூக நல்லத்தின் அடிப்படையிலோ நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூட நான் கூறவில்லை. மாறாக அது உங்களுடைய எண்ணங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை மேலும் திறம்பட செய்வதற்கு அது உங்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்று பார்த்தால், நாம் ஒரு வேலை நேரம் போக மீதி நேரம் சும்மா இருப்பது தான் ஓய்வு என்று நினைக்கிறோம். சும்மா இருப்பதனால் நம்முடைய சிந்தனை மறுமலர்ச்சி அடைவது கிடையாது, நம்முடைய எண்ணங்கள் மறுமலர்ச்சி அடைவது கிடையாது. அது மட்டுமல்ல, ஏதேனும் ஒரு கேளிக்கையினுடைய பார்வையாளர்களாக நாம் மணிக்கணக்கில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு விதமான தப்பித்தல். மாறாக ஈடுபாடு தான் உங்களை வளர்க்கும், அக்கறை தான் உங்களை வளர்க்கும். இளைஞர்களுக்கு அந்த பண்பை நாம் ஊட்டி வளர்க்க வேண்டும். நிறைய பேர் இப்பொழுது தங்களுடைய வேலை நேரம் போக வெளியே செல்கிற பழக்கமே குறைந்து விட்டது. வீட்டிற்கு போகிறார்கள், ஏதாவது ஒரு விஷயத்தில் மீண்டும் மூழ்கி போகிறார்கள். இது கிட்டத்தட்ட அலுவலகத்தில் இருப்பது போன்றது தான்.
மாறாக நம்முடைய மனதை விரிவடை செய்யக்கூடியதாக, நம்முடைய உடலுக்கு உற்சாகம் தரக்கூடியதாக நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். சமூக உறவுகளை வளர்க்கக்கூடியதாக, மனிதர்களிடையே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை மேம்படுத்தி கொள்ளக்கூடியதாக, புதிய மனிதர்களோடு உறவாடக்கூடியதான சில செயல்பாடுகளை நம்ம ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அது கலை சார்ந்து, நான் ஏற்கனவே சொன்னது போல் கலாச்சாரம் சார்ந்து, சமூகம் சார்ந்து, அல்லது வேறு பல விதமான சில புதிய பணிகள் சார்ந்து கூட நமக்கு இருக்கலாம். நம்முடைய உலகத்தில் நாம் சில புதிய செயல்களை உருவாக்கி கொண்டே இருந்தால்தான் நாம் துருப்பிடித்து போகாமல் இருப்போம். அதற்கு ஓய்வு என்பது நமக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு. உதாரணமாக, உங்களுக்கு ஒரு 2-3 நாட்கள் உங்களுக்கு உங்கள் வழக்கமான பணியிலிருந்து ஓய்வு கிடைக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த நாட்களில் நீங்கள் இதுவரை செய்யாத அல்லது செய்ய ஆசைப்பட்ட விஷயங்களை செய்வதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டும். மாறாக வெறுமனே உங்களை நீங்களே ஒரு 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 நாற்காலியை போன்று, ஒரு மேசையை போன்று மாற்றி ஒரு இடத்தில் வைத்து விடுவது அல்ல ஓய்வு என்பது. ஏனென்றால் நாம் ஒரு குளத்தைப் போல அல்லது ஒரு கிணற்றில் இருக்கக்கூடிய நீரைப் போல தேங்கிவிடக்கூடாது. ஒரு நதியைப் போல நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி நதி புது நிலப்பரப்புகளில் ஓடிக்கொண்டே இருப்பதன் மூலமாக தன்னை புதுப்பித்துக் கொள்கிறதோ, அதேபோல் தான் நாமும் புதிய செயல்களில் ஈடுபடுவதன் மூலமாக நம்மை நாமே ஒரு மிகப்பெரிய நதியாக உருவாக்கி கொள்ள முடியும். அந்த வகையில் ஓய்வு என்பது புதிய செயல், ஓய்வு என்பது புதிய சிந்தனை, ஓய்வு என்பது நம்மை நாமே மாற்றிக்கொள்வதற்கான ஒரு புதிய களம் என்கிற உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்படுகிற போது மட்டும்தான் இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற பாரதியினுடைய வாக்கின்படி நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பித்துக் கொள்ள முடியும். அதற்கு ஓய்வை பற்றிய நம்முடைய அர்த்தங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையில் சாதித்தவர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு எந்த துறையிலிருந்து என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக வழங்க வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கண் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் செந்தில்நாதன். ஒரு கண் அறுவை சிகிச்சை நிபுணரா, கண்கள் அப்படின்னா இதுக்கு பாதிப்பு எதனால ஏற்படுது, எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் கண்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இன்னைக்கு இருக்கிற சிகிச்சை முறைகள்லாம் எவ்வளோ தூரம் எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தி கொடுக்குது, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை டாக்டர் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். ஒரு கண் அறுவை சிகிச்சை நிபுணராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட், சர்ஜன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பொதுவாக இன்றைக்கி நம்ம ஒரு கண் மருத்துவரை போய் பார்க்குறோம் அப்படின்னா பார்வை கோளாறுன்னு இருக்கும், ஸ்பெக்ஸ் போடுவாங்க. இப்போ அதை தாண்டி இது கான்டாக்ட் லென்ஸ் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பவர் விஷயங்களுக்கு தான் ஷார்ட் சைட், லாங் சைட், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் ரொம்ப நாளாக இருக்கிறத பார்க்குறோம். பட் அதை தாண்டி பிறவி கோளாறு இருக்கிறதையும் பார்க்குறோம். பிளைண்ட்னஸ் ஏன் ஏற்படுது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம பார்த்துருக்கோமே தவிர இதை தாண்டி கண்கள் எந்த மாதிரி பாதிக்கப்படுது, ஏன் பாதிக்கப்படுது, எவ்வளோ தூரம் பிரச்சனைகள் வரும், அதற்கான சிகிச்சை முறைகள் அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ தூரம் நவீன சிகிச்சை முறைகள்னால அதை நம்ம சாத்தியப்படுத்த முடியும், இப்படி பல விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல கண்கள் அப்படின்னு சொல்லும்போது கண்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன மாதிரியான ஒரு நோய்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? நீங்கள் சொன்ன மாதிரி யூஸ்வலாக அந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்த கண்ணில் புற வரலாம், கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சுகர்னால கண்ணில் ப்ராப்ளம்ஸ் வரலாம். அப்புறம் கண்ணில் ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா அந்த குளுக்கோமா, கண்ணீர் அழுத்த நோய் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஆல்ரெடி மக்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். பட் நீங்கள் சொன்ன மாதிரி இதை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிறப்பிலேயே வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிறக்கும்போதே கண் எம்எல்லாம் திறந்துருக்காது. ஒரு எம்எம் மூடி இருக்கும், இல்லை 2 எம்எம்ஏ மூடி இருக்கும். நிறைய வாட்டி என்னாகும், இது நம்ம பெரியவங்களாம் இது ஒரு நல்ல சகுனம், இதை ஒன்றுமே பண்ணக்கூடாது, இல்லை பையன் ரொம்ப சின்ன வயசாக இருக்கான், இந்த வயசில் பண்ணக்கூடாது, 25 வயசுக்கு மேலே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கவனிக்காமல் விட்டுடுறாங்க. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ இந்த நார்மலாக இந்த கண்புரை, சுகர்னால் ஒரு ப்ராப்ளம், அதெல்லாம் நாங்கள் நிறைய பேருக்கு அந்த மெசேஜ் ரீச் ஆனதுனால இப்போ இந்த மாதிரி பிரச்சனையை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கண் பிறக்கும் போதே நேராக இருக்காது. ஒரு கண் கொஞ்சம் உள்ளே திரும்பியிருக்கும், இல்லை வெளியில் திரும்பியிருக்கும். இது ஸ்குவிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது கூட ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம பார்வை தெரியணும்னா நம்ம எமை திறந்துருக்கணும். அப்போ தான் வெளிச்சம் கருவியில் பட்டு அது கண்ணோட நரம்புக்கு போய் மூளைக்கு போய் பார்வை டெவலப் ஆகும். ஸோ எப்படி இப்போ ஒரு ரோட்டில் டிராஃபிக் இருந்துகிட்டே இருந்தால் தான் 2 பக்கமும் பிஸ்னஸ் வளரும், அந்த ரோடு நல்லா பாப்புலர் ஆகும், நிறைய கடைகள் வர மாதிரி கண்ணில் வெளிச்சம் கருவியில் பட்டு நரம்புக்கு போய் மூளைக்கு போனால் தான்
பார்வை வந்து டெவலப் ஆகும். ஸோ இப்போ நம்ம மூடி இருந்து வச்சுக்கோங்களேன், அந்த கண்ணே வந்து திறந்திருக்காது. ஸோ வெளிச்சம் கண்ணுக்குள்ளேயே போகாது, நரம்பு வந்து ஸ்டிமுலேட்டே ஆகாது. ஸோ அந்த கண்ணுலேருந்து மூளைக்கு போகிற அந்த பாத்வேன்னு சொல்லுவோம், அந்த பாத்வே டெவலப்பே ஆகாது. அப்படி டெவலப் ஆகலைன்னா அவங்களுக்கு வந்து ஆம்பிளியோபியா, அதாவது லேசி ஐ, அதாவது அந்த கண்ணு வந்து நல்லா இருக்கும், ஆனால் பார்வை வந்து சரியாக இருக்காது. ஸோ கண்ணில் வந்து எல்லா பகுதியுமே நல்லாயிருக்கும், கருவிழி நல்லாயிருக்கும், உள்ள நரம்பு நல்லாயிருக்கும், மூளைக்கு போகிற நரம்பும் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த திறந்து இருக்காததுனால என்ன ஆகும்னா பார்வை வந்து டெவலப்பே ஆகாது. ஸோ இது வந்து ஆம்பிளியோபியா இல்லை லேசி ஐன்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பிறக்கும் போதே கண் வந்து நார்மலாக இல்லை, கண் வந்து உள்ளே திரும்பியிருக்கு, இல்லை ஒரு கண் சின்னதாக இருக்குது, இல்லை கண் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லைன்னா உடனே நீங்கள் வந்து கண் மருத்துவர் போய் பார்த்து இது என்ன பிரச்சனை, இது சரிப்படுத்தணுமா இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு சரிப்படுத்தணுமா அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். இந்த எஸ்பெஷலி விமெனுக்கு பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் வந்து ரொம்ப காமன். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து கண்ணில் வந்து நிறைய பிரச்சனை வரலாம். அவங்களுக்கு வந்து கண் வந்து திடீர்னு ஒரு கண் வந்து பெருசாகிட்டே வரலாம். ஸோ நல்லா இருக்கும், ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கண் வந்து செவந்து போகும், கண் பெருசாகிற மாதிரி இருக்கும், கண்லேருந்து தனித்தனியாக வரும். அப்படி வந்து தான் இதுக்கு பேர் வந்து தைராய்டு ஐ டிசீஸ். அதாவது தைராய்டு பிரச்சனைனால அந்த ஹார்மோன் கண்ணையும் பாதித்து கண் வந்து வீங்கிக்கிட்டே வரலாம், கண்லேருந்து தண்ணி வரலாம், கண்ணோட அந்த சதைகள் அந்த மசில்ஸ்லாம் பெருசாகி கண்ணே வெளியில் வரும். ஸோ அப்படி வெளியில் வந்ததுன்னா அது கண் நரம்பு, மூளைக்கு போகிற நரம்பை வந்து பாதித்து, அதாவது அந்த ப்ரெஷர்னால் அது அமுக்கி அந்த கண்ணோட நரம்பு வந்து பாதிக்கலாம். இது கூட நிறைய பேர் வந்து சரியான நேரத்தில் வராததுனால அவங்களுக்கு வந்து கண்ணில் வந்து நிறைய பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து நான் முன்னாடியே சொன்னேன், ஒன்றரை கண், அதாவது ஸ்குவிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், கண் நேராக இருக்காது, பிறக்கும்போதே உள்ளே திரும்பி இருக்கும் இல்லை வெளில திரும்பி இருக்கும். இது கூட ரொம்ப முக்கியம். இது வந்து ஏன்னா ஒரு 2 கண்ணும் நேராக இல்லைன்னா எந்த கண் வந்து நேராக இருக்கோ அந்த கண்ணில் தான் பார்வை வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணும், எந்த கண் நேராக இருக்கோ அந்த கண் வழியாகவே பார்த்துட்ருக்கும். இன்னொரு கண் வந்து யூஸ் பண்ணாது, அதாவது அது வந்து சரியாக நேராக இல்லாதனால அதில் வர அந்த இமேஜை வந்து மூளை வந்து ஏற்றுக்காது. ஸோ ஒரு கண் தான் டெவலப் ஆகும், ஒரு கண் வந்து லேசி ஐ ஆகிடும், அதாவது ஊனமாயிடும் அந்த கண். ஸோ அது வந்து 20 வயசுக்கு மேலே அந்த பையனுக்கே இல்லை பொண்ணுக்கே வந்து ஃபோட்டோலாம் எடுக்கும்போது பார்வை கண் ஒரு மாதிரி இருக்குது, மற்றவங்கலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி கண் ஒன்றரை கண் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட வரும்போது அதை வந்து நேராக ஆக்கலாமே ஒழிய பார்வை வந்து நம்மளால் திருப்பியும் அந்த கண்ணில் பார்க்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் வந்து இதை இம்பார்ட்டண்ட்டாக கருதி சரியான நேரத்தில் கண் மருத்துவரை போய் பார்த்தாங்கன்னா இதை வந்து நிச்சயமாக சரிப்படுத்த முடியும், அண்ட் பார்வையும் 100% கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ இப்போ கண்கள் சொல்கிறோம், ஆனால் வந்து நம்ம அதில் வர பிரச்சனைகளை வந்து சரியான நேரத்தில் போய் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ நீங்கள் கண் சார்ந்த பிரச்சனைகள் பற்றி நிறைய பேசியிருக்கீங்க, நான் ஒன்னொன்றுத்தையும் நம்ம விரிவாக பேசலாம். இதில் முதல்ல பேச வேண்டியது என்னென்னா, நீங்கள் இன்னும் சொல்லாதது, நிறைய பேர் நம்ம கண்ணிலேருந்து நிறைய தண்ணி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். கண்கள் கீழே வந்து ஒரு பல்ஜ், ஒரு இது மாதிரி வர்றதை பார்க்குறோம். இந்த கண்ணீர் ஏன் வருது, இது எதற்கான இண்டிகேஷனாக? சுகர் இருந்தால் சில பேருக்கு இந்த மாதிரி ஆகும்னு சொல்கிறத பார்க்குறோம். அதை தாண்டி கண்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைனால தான் தண்ணி வடியுதா? ஆமாம், இப்போ தட்ஸ் அகைன் ஒரு நல்ல கேள்வி அது. இப்போ கண்லேருந்து தண்ணி வருது வந்து ரொம்ப முக்கியம். அந்த கண்ணீர் வந்து என்ன அதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கண் எல்லா வாட்டியும் எமைக்கிறோம் இல்லைங்களா? எப்படி ஒரு காரில் நீங்கள் போகும்போது மழையில் எப்படி இந்த காரோட அந்த விண்ட்ஷீல்டு வைப் பண்ணிகிட்டே இருக்கோ, அந்த கிளாஸை க்ளீனாக வச்சுக்குதோ, அந்த மாதிரி வந்து நம்ம எமைக்கும் போது கண்ணீர் இருந்தால் தான் அந்த கருவிழி வந்து எப்போவுமே க்ளீனாக ஸ்மூத்தாக இருக்கும், அழுக்கெலாம் வந்து எப்பவும் போயிட்டே இருக்கும், க்ளீனாக இருக்கும், பார்வை நல்லா தெரியும். ஸோ இப்போது சில பேருக்கு வந்து கண்ணீர் கம்மியாக வரலாம், அது வந்து ட்ரை ஐ அப்படின்னு சொல்லுவோம், அது வறண்டு போன கண்ணுன்னு சொல்லுவோம். அது கண்ணீர் எப்படி வருதுன்னா, நம்ம கண்ணில் வந்து கண்ணீர் சுரக்கிற ஒரு கிளாண்ட் இருக்குது, ஒரு சுரபி இருக்குது, அதுலேருந்து கண்ணீர் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். எப்படி எச்சல் நம்ம சாப்பிடும்போது எச்சல் வருதோ அந்த மாதிரி கண்ணில் வந்து கண்ணீருக்கு சுரக்கிற ஒரு கிளாண்ட் இருக்குது. அந்த கிளாண்டுலேருந்து சுரபிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அது வந்து மூக்கு கிட்ட ஒரு நீர் பைன்னு ஒன்று இருக்கும். அந்த நீர்ப்பை வழியாக போய் உங்கள் மூக்குக்குள்ளே போய் நம்ம அதை ஸ்வாலோ பண்ணிவிடுவோம். அதனால தான் நம்ம கண்ணில் வந்து ட்ராப்ஸ் போட்டாலோ ஏதாவது சொட்டு மருந்து போட்டால் நம்ம வாயில் கசப்பாக வருது தெரியும். அது ஏன்னா அது கண்ணுலேருந்து மூக்குக்குள்ளே போய் வாய்க்குள்ளே போகும். அது வந்து நார்மலாக போகிற பேசேஜ் அது. ஸோ இப்போ அந்த பேசேஜில் எங்கே அடைப்பு ஏற்பட்டாலோ, ஒன்று அந்த எம்எல்ஏ இருக்கிற ஓட்டையில் அடைப்பு ஏற்பட்டாலோ இல்லை நீர்ப்பையில் அடைப்பு ஏற்பட்டாலோ கண்ணீர் வந்து உள்ளே போக முடியாமல் கண்ணிலேயே தேங்கி வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து கண்ணில் வந்து தண்ணி வரும். அப்புறம் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரும். மெட்ராஸ் ஐ மாதிரி அடிக்கடி பூளை கட்டும், கண்ணில் அழுக்கு ஒட்டிக்கும், தூங்கி இருந்தால் கண் வந்து அழுக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரும். ஸோ அப்போவே அகெயின் அவங்க வந்து கண் மருத்துவ பார்த்தால் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி நாங்கள் கண்டுபிடிப்போம் இது எதனால் வருது, அவங்களுக்கு கண்ணில் இன்ஃபெக்ஷன் தான் இருக்கா இல்லை நீர்ப்பை அடைச்சிருக்கான்னு பார்ப்போம். அப்படி நீர்ப்பை அடைச்சிருந்தா ரொம்ப முக்கியம். சரியான நேரத்தில் சரி பண்ணோன்னா பிரச்சனை வராமல் சரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த நீர்ப்பையே வீங்கி போய் பெரிய இன்ஃபெக்ஷன் கட்டி மாதிரி வந்து அதுக்கு அறுவை சிகிச்சைலாம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு நம்ம போக வேண்டியிருக்கும். ஸோ அந்த நீர்ப்பை அடைப்பு இருந்தால் கண்ணில் தண்ணி வரலாம். இல்லை எம்ஐயே கண்ணோட அது எப்போவுமே ஒட்டிகிட்ருக்கும். அந்த எம்ஐயோட வந்து கண்ணோட ஒட்டிகிட்ருக்கும். அது ஒட்டிகிட்டு இருந்தால் தான் அந்த ஓட்டை வழியாக கண்ணீர் போய் நீர்ப்பைக்குள்ளே போய் நார்மலாக அது வடிய முடியும். அப்படி அந்த எம்ஐ வந்து ஒட்டிட்டு இல்லைன்னா என்னாகும், வர தண்ணி வந்து அந்த எம்ஐயில் இருக்கிற ஓட்டை வழியாக போக முடியாமல் கண்ணிலேயே தேங்கி நிற்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சுலபமாக குணப்படுத்தக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இது பிரச்சனைகள். இது ஃபஸ்ட்டு அந்த கண் மருத்துவரை பார்த்தாங்கன்னா அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி ரொம்ப சுலபமாக குணப்படுத்திடலாம். ஸோ எல்லாமே சரியான நேரத்தில் போக வேண்டிய கண்டிஷன்ஸ் இது. ஸோ ஏதாவது வித்தியாசமான பிரச்சனை கண்ணில் இருந்தால் அது வந்து உடனே போய் பார்த்தா சீக்கிரமாக அதை குணப்படுத்தி. இது எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இப்போ இதை நம்ம சரியாக பார்க்கலன்னா இதோட விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும் டாக்டர்? ஸோ அதை நான் சொன்ன மாதிரி முதல்ல பார்த்தீங்கன்னா அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். கண்ணில் வந்து பூளை கட்டிகிட்டே இருக்கும். காலையில் வந்தால் கண்ணிலலாம் அழுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து கழுவினா தான் கண்ணு க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது முன்னாடி இருந்திருக்காது, திடீர்னு ஒரு சில மாதங்களாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்பப்போ மெட்ராஸை வருது இல்லைங்களா, கண்ணெல்லாம் செவந்து போகுது இல்லைங்களா, அது கன்ஜங்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அப்பப்போ ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ், அடிக்கடி கண்ணில் ஊழ கட்டுறது அந்த மாதிரிலாம் வரும். தண்ணி எப்போவுமே தேங்கி இருக்கிற மாதிரியே ஒரு உணர்ச்சி இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் இது வந்து நீர்ப்பை அடைப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ அதை நான் கண் மருத்துவர்கிட்ட போனாங்கன்னா அவங்க நீர்ப்பைக்குள்ளே கொஞ்சோண்டு அந்த மருந்து மாதிரி ஒன்று போட்டு அது வாயில் வருதான்னு செக் பண்ணுவாங்க. அப்படி வாயில் வரல, எல்லாமே வெளியில் வருதுன்னா நீர்ப்பையில் அடைப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அவங்க மூக்கையும் ஒரு வாட்டி எண்டோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லுவோம், மூக்கில் ஒரு ஒரு கருவியை இன்சர்ட் பண்ணி அதை வந்து நாங்கள் மூக்குக்குள்ளே எப்படி இருக்குது, மூக்கில் ஏதாவது கட்டி இருக்கா, அதுதான் வந்து அந்த பாதையை அடைக்குதா இல்லை நீர்ப்பையை அடைச்சிருக்கா அப்படின்னு நாங்கள் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான சிகிச்சை பண்ணுவோம். இப்போ இந்த பல்ஜ் பற்றி பேசணும்ல டாக்டர், இதுவே கண்ணுக்கிட்ட ஒரு வீங்கின மாதிரி கட்டி மாதிரி கண்ணுக்கு கீழே இதுன்னு எதனால் ஏற்படுது டாக்டர்? ஸோ நீங்கள் சொல்கிறது கண்ணுக்கு அடியில் அந்த பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கண்ணுக்கு அடியில் அந்த சரியாக தூங்கலைட்னா கண்ணுக்கு அடியில் இருக்குமே அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து இது வந்து ஒரு வியாதி கிடையாது. இது வந்து நம்ம என்னன்னா நம்ம வந்து யங்காக இருக்கும்போது, அதாவது சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம ஸ்கின் வந்து அதாவது தோல் வந்து டைட்டாக இருக்கும். அது வந்து ஒரு 20 வயசு 30 வயசில் அந்த ஸ்கின் டோன் வந்து நல்லா டைட்டாக இருக்கும். வயசாக என்ன ஆகும்னா அந்த ஸ்கின் டோன் வந்து லூஸ் ஆகிட்டே வரும். அந்த தோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகி லைட்டாக தொங்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எல்லாருக்கும் வந்து கண் இருக்குது, மசில்ஸ் இருக்குது, அதை சுற்றி என்ன இருக்கும், கொழுப்பு இருக்கும், ஃபேட் இருக்கும். அந்த ஃபேட் வந்து இந்த ஸ்கின் அந்த டிஷ்யூஸ்லாம் டைட்டாக இருக்கிறதுனால அந்த ஃபேட் வந்து நல்லா உள்ளே இருக்கும். ஸோ ஸ்லோவாக அந்த வயசாக அந்த தோல் லூஸ் ஆகும்போது கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கொழுப்புலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லூஸ் ஆனதுனால அந்த கேப்பில் வந்து அந்த கொழுப்பு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அது வந்து கண்ணுக்கு அடியில் அந்த கொழுப்பு அந்த பேக்ஸ் மாதிரி குண்டாக தெரியும். பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பேருக்கு வந்து இது வயசாகிறதுனால வரலாம். பட் சில பேருக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை கிட்னி ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை உடம்புல எப்போல்லாம் தண்ணி அதிகமாக தேங்குதோ, ஈவன் கிட்னி ஃபெயிலியர் இல்லை ஹார்ட் ஃபெயிலியர்லாம் இருந்தால் தண்ணி உடம்புல எங்கெல்லாம் அதிகமாக தேங்குதோ அதை கண்ணை சுற்றியும் தேங்கி கண்ணு ஃபுல்லாக கொஞ்சம் உப்புன மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வரலாம். ஸோ நம்ம இது ஒரு வாட்டி பார்த்து இது எதனால் வருது, வயசுனால கொழுப்பு தான் வெளியில் வருதா இல்லை அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கா இல்லை தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, அதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி கிட்னி ப்ராப்ளம் தைராய்டு ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லைன்னா நாங்கள் வந்து இதை வந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி அந்த கொழுப்பெல்லாம் எடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா இப்போ கொஞ்சம் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, அந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டு அது ரொம்ப தெரியாத மாதிரி நம்ம இதை ஹைட் பண்ணலாம். இது பெர்மனன்ட் சொல்யூஷனா இல்லை திருப்பி? இது அறுவை சிகிச்சை பண்ணால் கிட்டத்தட்ட பெர்மனன்ட் சொல்யூஷன் தான். பட் சில இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. சில பேருக்கு வந்து சிரிச்சா அந்த கண்ணை சுற்றி லைன்ஸ் மாதிரி வரலாம், இல்லை இந்த வெளியில் வர அந்த கொழுப்பையே கொஞ்சம் ஹைட் பண்ணுறதுக்கு ஃபில்லர்ஸ் அண்ட் போட்டாக்ஸ் அப்படின்லாம் கொஞ்சம் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து டெம்ப்ரரி, அது வந்து ஒரு 6 மாதம் 8 மாதம் வேலை பண்ணும். அது வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு வாட்டி 2 வாட்டி கொடுக்க வேண்டியிருக்கலாம். கொடுத்தா அது அப்பியரன்ஸ் வந்து கொஞ்சம் அந்த இதெல்லாம் தெரியாத மாதிரி இருக்கும்.
தைராய்டு பற்றி சொன்னீங்களா சார், இது வந்து கண்ணில் ஒன்று நம்ம வந்து அப்பியரன்ஸ் நல்லா இருந்தால் தான் அது ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு இருக்கும். Very true. வெளியில் போகும்போது மற்றவங்களை பார்க்குறதுக்கே நம்மளால முடியலை, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா நம்மளோட டோட்டல் லெவலும் குறைஞ்சி போயிடும், டெய்லி ரொட்டீன்ஸையும் நம்மளால பார்க்க முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களாம் பார்த்தா ஒரு மாதிரி ஸ்டரிங் லுக் இருக்கிற மாதிரி வைடர் ஐஸ், இதை எவ்வளோ தூரம் நம்ம கண்டுபிடிக்க முடியும், சரி பண்ண முடியும்? ஆமாம், நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. ஏன்னா இந்த தைராய்டு ஐ டிசீஸ் அப்படின்னு தைராய்டுனால வர கண் பிரச்சனை பார்த்தீங்கன்னா பார்வை நல்லா இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட், அதாவது அவங்க ஒரு கண் ரொம்ப பெருசாக இருந்து வச்சுக்கோங்களேன், அது அப்பியரன்ஸே மாற்றிடும். அவங்களுக்கு எப்படி சில வருஷங்கள் முன்னாடி இருந்தாங்களோ அப்படி இல்லாமல் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஆகிடுவாங்க. கண்ணெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி என்ன ஆகும், பார்வை நல்லா இருந்தால் கூட அவங்க வெளியில் போகவே கூச்சப்படுவாங்க, மற்றவங்களோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு கூச்சப்படுவாங்க. ஸோ அந்த சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் வந்து ரொம்ப பெரிய இம்பேக்ட் இது. ஸோ அகெயின் இது பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு கண் வந்து செவந்து போகுது, கண் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிற மாதிரி இருக்குது, மேலே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்தீங்கன்னா அது உடனே கண் மருத்துவக்கிட்ட போனீங்கன்னா அவர் வந்து ஏன் இந்த மாதிரி ஆகுது, தைராய்டு லெவல்ஸ் எப்படி இருக்குது, ஒரு ரத்தத்தில் தைராய்டு ஹார்மோனோட லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அப்படி அதிகமாக இருந்ததுன்னா நம்ம சரியான நேரத்தில் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு உண்டான சிகிச்சை, தைராய்டு ஹார்மோன் லெவல் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு என்னென்னலாம் மாத்திரை சாப்பிட்ணுமோ அதை கொடுத்து, சப்போஸ் இன்ஃப்ளமேஷன் பாடியில் அது நிறைய இருக்குன்னா அதுக்கு உண்டான கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணோன்னா இதை வந்து கண்ணு ரொம்ப பெருசாகாமல் ஈஸியாக சுலபமாக தடுக்கலாம். பட் சில பேர் ரொம்ப வருஷமாக வராமல் அப்படியே அதை பார்த்துக்காமல் விட்டுட்டாங்கன்னா கண் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அப்போ வந்து நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி கண்ணை திருப்பியும் உள்ளே போக வைக்க முடியும். ஸோ எல்லாத்துக்குமே இப்போது ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அது சீக்கிரமாக வந்தால் குணப்படுத்துறது இன்னும் சுலபம், லேட்டாக வந்தால் இன்னும் கொஞ்சம் அந்த அறுவை சிகிச்சைலாம் கொஞ்சம் பெருசாக பண்ண வேண்டியிருக்கும், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ உங்கள் எப்போவுமே இருக்கிற மாதிரி இல்லை, திடீர்னு ஏதாவது வித்தியாசமாக இருக்குது, உங்களுக்கே என்னமோ வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உடனே டைம் வேஸ்ட் பண்ணாமல் கண் மருத்துவரை போய் பாருங்கள். அவர் பார்த்துட்டு அவர் என்னென்னு பார்த்து அதுக்கு உண்டான டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன சிகிச்சை செய்யணுமோ செய்வாங்க. ஆரம்பத்திலேயே ஒன்று சொன்னீங்க, நீங்கள் இந்த பாதி அரைக்கண் மூடி இருந்தால் அது அறுவை சிகிச்சை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியுது இந்த பிரச்சனையை? சின்ன வயசில் இருக்கும்போது இது நம்ம நார்மல் நம்மளோட ஐயோட அந்த வடிவமே, கண்களோட வடிவமே இப்படி தான் அப்படின்னு நினைக்கிற ஒரு காலகட்டமும் உண்டு. வயசு தாண்டி போயிடுச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போதே சொன்னீங்க பார்வை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த குறைபாடு ஆரம்பத்தில் நம்ம கண்ணில் எமை மூடி இருக்கிறதுனால பார்வை கோளாறுலாம் இல்லை, பார்வையெல்லாம் ஒழுங்காக தான் இருக்கா, அதை நம்ம அவசியமாக பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம்னா எந்த வயசில், எவ்வளோ தூரம் அதை சர்ஜரி பண்ணணும்? இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டு கண்ணும் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே லெவலில் இருக்கும், ரெண்டு கண்ணும் பார்த்தா சமமாக இருக்கும். பட் சில பேருக்கு வந்து இந்த கண் வந்து இறங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கண் இறங்கி இருக்குன்னா ஒரு கண் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு கண் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி சின்னதாக இருக்கிற கண்ணில் வந்து அந்த கருவிழி வந்து ஃபுல்லாக வெளியில் தெரியாது. ஸோ என்ன ஆகும்னா அந்த குழந்தை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த கண்ணில் கருவிழி முழுசாக திறந்துருக்கும் அந்த கண் வழியாகவே பார்த்துட்ருப்பாங்க, ஒன்றும் சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா அந்த கண் வழியாக பார்வை நல்லா தெரியும், மூடி இருக்கிற கண் வழியாக பார்வை தெரியாது. ஸோ எந்த கண் திறந்திருக்கோ அந்த கண்ணில் பார்வை நல்லா டெவலப் ஆகும், குழந்தை நல்லா ஸ்கூலுக்கு போகும், நல்லா படிக்கும், டிவி பார்க்கும், எல்லாம் பண்ணும். பட் என்ன ஆகும், ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து ஒரு கண் தான் நல்லா தெரியும், அந்த கண்ணில் ஃப்யூச்சரில் ஏதோ அடிபட்டாலோ இல்லை அவங்க ஒரு போலீஸில் சேரணும், நேவியில் சேரணும்னு எக்ஸாமுக்கு போகிறாங்களோ அப்போ வந்து அவங்க செக் பண்ணும்போது ஒரு கண்ணில் நல்லா தெரியும், ஒரு கண்ணில் பார்வை கம்மியாக இருக்கும். அது என்ன, நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த கண்ணில் அந்த லைட்டே போகாது, அந்த நரம்பு வந்து ஸ்டிமுலேட் ஆகாது, அந்த நரம்பு பாத்வே டெவலப் ஆகாது. ஸோ அப்போ வந்து இப்போ அவங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, போலீஸில் சேரணும் இல்லை ஆர்மியில் சேரணும் இல்லை பைலட் ஆகணும் அப்படின்னு நிறைய ஆசைகள்லாம் வளர்த்துட்ருப்பாங்க. பட் கடைசியில் அந்த எக்ஸாம் எழுதி இந்த ஃபிட்னஸ்க்கு வரும்போது அவங்க வந்து இல்லை இந்த கண்ணில் உங்களுக்கு பார்வை ரெண்டு கண்ணிலையும் சரியா இல்லை, ஒரு கண்ணில் கம்மியாக இருக்குது, நீங்கள் வந்து இதுக்கு தகுதியற்றவங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கனவுகள் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அது ஷேட்டர் ஆகிடும். ஸோ அதெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு பெற்றோர்கள் வந்து கண் வந்து சரியாக திறந்தில்லை, ஒரு கண் சின்னதாக இருக்குது இல்லை ரெண்டு கண்ணுமே சின்னதாக இருக்குன்னா அது வந்து சரியான நேரத்தில் சரிப்படுத்தணும். சில பேருக்கு வந்து பிறக்கும்போது நல்லாயிருக்கும், சின்ன வயசு நல்லாயிருக்கும், வயசாக ஒரு 50 வயசு இல்லை 60 வயசு 70 வயசில் அந்த டைமில் வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த தோல் வந்து லூஸாக இருந்தாலும் எமையும் கீழே இறங்கிட்டே வரலாம்.
அப்படி இறங்கிடுச்சுன்னா அப்போ வந்து பார்வைக்கு ஒரு பாதிப்பும் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி சின்ன வயசில் திறந்துருக்கும், அந்த பாத்வே நல்லா டெவலப் ஆகிருக்கும். இப்போ வந்து அந்த எம்மை மூடி இருக்கிறதுனால அவங்களுக்கு பார்வை கஷ்டமாக இருக்கும். அவங்க தலையை தூக்கி தூக்கி பார்க்க வேண்டியிருக்கும், புருவத்தை உயர்த்தி பார்க்க வேண்டியிருக்கும், கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே புருவத்தை உயர்த்திட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தலைவலி வரும். ஸோ அது வந்து குணப்படுத்துறது ரொம்ப சுலபம். அந்த எந்த மசில் ரொம்ப வீக்காக இருக்கோ அதை நாங்கள் ஒரு சின்ன அறுவை சிகிச்சை பண்ணி டைட் பண்ணோன்னா எம்மை நல்லா லிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து அந்த தோல் லூஸாக இருந்தாலும் வராது. சில பேருக்கு வேறு ஏதாவது நரம்பில் கோளாறு இருந்தாலோ, மூளையிலேருந்து கண்ணுக்கு வர நரம்பில் கோளாறு இருந்தாலோ, இல்லை ஜென்ரலாகவே மயஸ்தீனியா அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது ஃபுல் பாடியே அவங்களுக்கு வீக் ஆகிடும். கொஞ்சம் வேலை பண்ணாலே அவங்க ரொம்ப சோர்ந்து அடைஞ்சிருவாங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு கண்ணில் வரலாம். அக்குலர் மயஸ்தீனியா, அதாவது கண்ணில் வந்து மயஸ்தீனியா ஃபஸ்ட்டு வரலாம், அப்புறம் ஃபுல் பாடியும் அது ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ அவங்க காலையில் எழுந்துக்கும் போது நல்லா இருக்காங்க, ஆனால் கொஞ்சம் சிஸ்டமில் வேலை பண்ணுறாங்க, இல்லை கொஞ்சம் வந்து அவங்க வீட்டில் சமைக்கிறாங்க, இல்லை வெளியிலலாம் போகிறாங்க, அப்போ வந்து உடனே கண் வந்து சின்னதாக இருக்குது, உடனே அவங்க தூங்கி எழுந்தப்புறம் நல்லா ஆகிடுது அப்படின்னு அது மாறி மாறி வந்ததுன்னா இது வந்து மயஸ்தீனியாவாக கூட இருக்கலாம். ஸோ அது மயஸ்தீனியாவாக இருந்தால் அது வந்து நரம்பு டாக்டர் பார்த்துட்டு மாத்திரையிலே கூட அதை சுலபமாக குணப்படுத்திடுவார். ஸோ இந்த கண் வந்து கீழே இறங்கி இருக்கிறது வந்து நிறைய பிரச்சனைனால வரலாம். ஸோ திருப்பியும் சரியான நேரத்தில் அவங்க போனாங்கன்னா நம்ம இது எதனால் வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான சிகிச்சை பண்ணணும். கண்டிப்பாக டாக்டர். இப்போ அந்த காஸ்மெட்டாலஜி இந்த துறைக்கு எடுத்துட்டோம்னா அழகியல் சார்ந்த ஏஸ்தட்டிக் பர்பஸ் அப்படின்னு வரும்போது முதல்ல நம்ம பார்வை கோளாறு அப்படின்னா கண்ணாடியிலேருந்து காண்டாக்ட் லென்ஸ் அப்படின்னு போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ லேசர் ட்ரீட்மெண்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த ஏஸ்தட்டிக் ஃபீல்டில் கண் மருத்துவம் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு, என்ன மாதிரிலாம் பண்ண முடியும்? அதான் ஏஸ்தட்டிக்கில் வந்து பெரிய லெவலில் அதுவும் வளர்ந்துருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது கண்ணில் வந்து கண்ணாடி காட்டி லேசர் பண்ணுறோம், பொறையை எடுத்துகிட்டு கண்ணுக்குள்ளேயே கண்ணாடியே இல்லாமல் லென்ஸ் வைக்கிறோம். அதே மாதிரி கண்ணுக்கு வெளியில் கூட இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி கண்ணுக்கு அடியில் அந்த குண்டு குண்டாக அந்த கொழுப்பு வெளியில் வருது. சில பேருக்கு வந்து சிரிச்சா லைன் வருது, சிரிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கோடு கூட வரும், இல்லை அவங்களுக்கு ஜென்ரலாகவே ஃபேஸில் நிறைய அந்த ரிங்கிள்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கூட சரிப்படுறதுக்கு நான் சொன்ன மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. சில இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தா அந்த சிரிக்கும்போது அந்த லைன்ஸ்லாம் வராமல் அந்த ரிங்கிள்ஸ் வராமல் பண்ணலாம். சில பேருக்கு வந்து இப்போ அடிப்பட்டால் ஸ்கார் வரலாம், அந்த ஒரு இடத்துல ஒரு குழி மாதிரி பள்ளம் மாதிரி ஆகலாம். அதுக்கு வந்து அதுக்கு அடியில் நாங்கள் ஃபில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஜெக்ஷன் போட்டோம்னா அந்த குழி ஆழத்தை அந்த குழியாக இருக்கிறத வந்து சரிப்படுத்தலாம். கடைசி அறுவை சிகிச்சை பண்ணி அந்த கொழுப்பெல்லாம் நாங்கள் எடுத்துடலாம். இல்லை முக்கியமான இது என்னென்னா, முன்னாடி வந்து அறுவை சிகிச்சை வந்து தோலில் வந்து நாங்கள் வெட்டி பண்ணுவோம், அந்த வழியாக பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம தோலில் ஸ்காரே இல்லாமல், அதாவது தழும்பே இல்லாமல் கண்ணுக்கு பின்னாடியிலேருந்து போய் அந்த கொழுப்பு எடுக்கலாம். அதாவது தோலில் நாங்கள் அந்த ஸ்காரே வடிவே இருக்காது, ஃபுல்லாக ஸ்கார்லெஸ் சர்ஜரி, அதாவது வடிவமே இல்லாத ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடியும். அப்போது இதெல்லாம் ரொம்ப பாப்புலர் இருக்குது, வெளிநாட்டிலலாம் இது ரொம்ப பாப்புலர். நம்ம ஊர்லேயும் நிறைய பேர் வந்து இதுக்காக வராங்க, ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோம், சில பேருக்கு இன்ஜெக்ஷன்ஸ் போடுறோம். ஸோ இது வந்து ஒரு வளர்ந்துட்டு வர ஒரு ஃபீல்டு அது. ஓகே. இப்போ இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து சின்ன வயசில் பண்ணக்கூடாது, ஒரு ஏஜ் வந்த அப்புறம் இது க்ரோயிங் ஸ்டேஜ், கண்ணும் வளருது எல்லாம் சொல்கிறாங்களே, அது எவ்வளோ தூரம் உண்மை டாக்டர்? எந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம்? ஆமாம், நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ கண்ணாடி போட்டிருக்காங்க, அதுக்கு வந்து இப்போ லேசரில் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் வருது. அந்த கண்ணாடியே எடுத்துடலாம், பவரை 0 பண்ணிடலாம். இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கண் வந்து வளர்ந்துட்டே வரும். ஸோ அது ஒரு 18-20 வயசு மட்டும் அந்த கண் வந்து வளர வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் அந்த கண்ணாடி பவர் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 வயசுலேருந்து 20 வயசுக்கு அப்புறம் நாங்கள் பண்ணுறோம். அது மட்டும் நாங்கள் வந்து அது மாறுறதுனால அதுக்கு முன்னாடி யூஸ்வலாக நாங்கள் பண்ணுறதில்ல. ஏன்னா இப்போ நம்ம ஒரு 14 வயசு 15 வயசுலேயே பண்ணிட்டோம்னா இன்னும் ஒரு 3-4 வயசில் திருப்பி அந்த கண் வளரும்போது திருப்பி அவங்களுக்கு பவர் வரலாம். ஸோ ஒரே ஆப்ரேஷனை 2-3 வாட்டி பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் ஒரு 18 வயசு 20 வருஷமாக வெயிட் பண்ணிவிட்டு ஒரேடியாக நாங்கள் அதை ஒரே டைமில் கரெக்ட் பண்ணிடுவோம். ஓகே. கண்கள் சார்ந்த பிரச்சனை, நோய் அப்படின்லாம் நம்ம நிறைய பேசும்போது மற்ற பிரச்சனைனாலும் கண்கள் பாதிக்கப்படும் சொல்கிறோம். நம்ம முன்னாடியே சொல்கிற மாதிரி சுகர், அதனால் வந்து அதோட இண்டிகேஷன் சிம்டம்ஸ் கூட வந்து கண்களில் தெரியும் அப்படின்றாங்க. ஒரு சுகர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு கண்கள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படும்? இப்போ அது சுகர் அகெயின் இந்த டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டயபெட்டிஸ் வந்து கண்ணை பாதிக்கக்கூடிய
சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போது இந்தியா பார்த்திங்கன்னா இஸ் கோயிங் டு பி த டயபெட்டிக் கேபிட்டல் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வளர்ந்துட்டு வர நாடு, நிறைய பேர் நிறைய பணப்புழக்கம் இருக்குது. ஸோ எல்லோரும் நிறைய சாப்பிட்றாங்க, தேர் ஆல் ஸ்பெண்டிங் தேர் மணி. ஸோ இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்த இன்சிடென்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இப்போ இந்த டயபெட்டிஸ்னால சுகர் ரத்தத்தில் அதிகமாக இருந்ததுன்னா அது என்னாகும், அந்த ரத்த குழாயெல்லாம் அது வந்து பாதித்து ரத்த குழாயிலேருந்து ரத்தம் வந்து வெளியில் லீக் ஆக ஆரம்பிக்கலாம். ஸோ அது வந்து என்ன டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவோம். அது என்னாகும், இப்போ நம்ம கண்ணை வந்து உள்ளே பார்த்தோம்னா நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த ரத்த குழாயெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அது வந்து உங்கள் உடம்புல இருக்கிற ரத்த குழாயோட டைரக்ட் அறிகுறி. அது உங்கள் உடம்புல ரத்த குழாயை வந்து கண் வழியாக நம்ம பார்க்க முடியும். ஸோ கண்ணில் ட்ராப்ஸ் போட்டு நம்ம பார்த்தோன்னா உங்கள் உடம்புல ரத்த குழாயெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கண்ணை பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ இந்த சுகர் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, அந்த ரத்த குழாயை அது பாதித்து அந்த ரத்தம் வந்து அந்த ரத்த குழாயை வெளியில் வர ஆரம்பிக்கும், அதாவது லீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து சின்ன சின்ன லீக்ஸாக ஆரம்பிக்கும். ஏன்னா அங்கங்கே அந்த ரத்த குழாய் வீக் ஆகிடும், அங்கங்கே அந்த ஓட்ட வழியாக ரத்தம் வந்து வெளியில் வரும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து சின்ன சின்ன ஹெமரேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வந்து ரத்த லீக்ஸ் இருக்கும். அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு தெரியும் அவங்க சுகர் வந்து ஹையாக இருக்குது, சுகர் கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னு சொல்லி நல்லா அவங்க சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சாங்கன்னா அது வந்து ஃப்யூச்சரில் லீக் ஆகாமல் தானாக அது வந்து பாடி அப்சார்ப் ஆகிடும். பட் அந்த ஸ்டேஜில் வந்து அவங்க பார்க்கல, ஏன்னா அப்போ வந்து பார்வை நல்லாயிருக்கும், அந்த ஸ்டேஜில் அவங்க பார்க்கல, அவங்க அஜாக்கிரதையாக விட்டுட்டாங்கன்னா அந்த லீக் வந்து நாளடைவில் அதிகமாகி பெரிய ரத்த லீக் ஆகலாம், விட்ரியஸ் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே நாளில் திடீர்னு நிறைய அவங்க ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க, ஒரு ஜிம்முக்கு போகிறாங்க, இல்லை ஒரு பாத்திரத்தை ஹெவியான ஒரு பக்கெட்டை தூக்குறாங்கன்னா திடீர்னு அந்த ரத்த குழாய் ரப்சர் ஆகி நிறைய ரத்தம் வந்து கண்ணுக்குள்ளே வந்து திடீர்னு பார்வை கம்மியாகிடும். இந்த ஸ்டேஜில் வந்து ட்ரீட் பண்ணுறது அகெயின் கொஞ்சம் கடினம். ஸோ ஏர்லி ஸ்டேஜில் முதல்லயே பார்த்துட்டோம்னா நம்ம வந்து லேசர் ஃபோட்டோகோகுலேஷன் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் வழியாக எங்கெல்லாம் அந்த ரத்த குழாய் வீக்காக இருக்கோ அங்கெல்லாம் நாங்கள் லேசர் வச்சு அந்த ரத்த குழாய் அடப்பை வந்து நாங்கள் சரி பண்ணிவிடுவோம். இப்போ அதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது, அதாவது இந்த ரத்தம் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஊசிகள்லாம் கூட இருக்குது. அதை வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ஒரு 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஊசியை போட்டால் கூட அந்த ரத்த குழாய் லீக்கை நல்லா வந்து சரிப்படுத்திடலாம். பட் முக்கியமான இது என்னென்னா சுகர் கண்ட்ரோல் நல்லா இருக்கணும், அப்போ தான் அது வந்து லீக் ஆகாமல் இருக்கும். நம்ம என்ன தான் லேசர் பண்ணாலும் என்ன தான் ஊசி போட்டாலும் அந்த பேஷண்ட்டோட சுகர் சரியாக கண்ட்ரோல் ஆகலைன்னா திருப்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணணும், டயட்டை பார்த்துக்கணும், அதாவது என்ன உணவுகள்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு கவனமாக இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். டெய்லி வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு எக்ஸசைஸ், அவங்க ஒரு வாக்கிங்கோ இல்லை ஒரு சைக்கிளிங்கோ ஏதாவது அவங்க விரும்பின எக்ஸசைஸை டெய்லி எல்லாரும் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி அட்லீஸ்ட் மென் ஓரளவுக்கு டெய்லி அவங்க வேலை பண்ணுறதுனால நடக்கிறாங்க போகிறாங்க. விமன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் வேலையில் வீட்டு வேலைகள்லாம் பார்த்துட்டு வீட்டிலே இருக்கிறதுனால நிறைய வாட்டி என்ன பார்ப்பாங்க, தே கெட் செடென்ட்ரி, அதாவது வீட்டு வேலை பண்ணுவாங்க, டிவி பார்ப்பாங்க, சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க. ஸோ என்ன ஆகும், அவங்க வெயிட் வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இது. ஸோ விமன் கூட லேடிஸ் கூட அதுக்காக ஒரு டைம் ஒதுக்கிக்கிட்டு அது உடம்பை பார்த்துக்கிட்டு டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 45 நிமிஷம் வந்து வெளியில் அட்லீஸ்ட் அவங்க வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5:30 மணிக்கே அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6:30 மணி மட்டும் அவங்க ஒரு வாக்கிங்கோ இல்லை ஒரு வீட்லேயே ஒரு ட்ரெட்மில்லோ ஒரு சைக்கிளோ ஏதாவது வச்சு பண்ணாங்கன்னா அவங்க பாடியும் நல்லாயிருக்கும், வெயிட்டும் கூடாமல் இருக்கும், இந்த டயபெட்டிஸ்லாம் கூட நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஸோ நிறைய வாட்டி வந்து அவங்க அதை சரியாக கவனிச்சிக்கிறது இல்லை, அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறதுனால அவங்க உடம்பை வந்து அவங்க சரியாக பார்த்துக்காம இன்னும் அவங்க வெயிட் கூட்டிகிட்டே போகும். ஒரு லெவலுக்கு மேலே அது குறைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் அவங்களுக்கு. ஸோ அவங்க ஒன்றுமே பண்ணாமல் விட்டுருவாங்க, சரி இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்னு. ஸோ அப்படி பண்ணாமல் அவங்க லைஃப்லேயே அதை சேர்த்துக்கணும். ஒரு மணி நேரம் வந்து எக்ஸசைஸுக்கு அப்படின்னு விட்டுட்டு என்ன வேணால் பண்ணலாம், அவங்க யோகா பண்ணலாம், இல்லை அவங்க வாக்கிங் பண்ணலாம், ஏதாவது ஒன்று அவங்க சூஸ் பண்ணி அதை பண்ணாங்கன்னா இந்த ஒரு லாங் ரன்னில் அவங்களுக்கு வந்து ஒரு 60 வயசு 70 வயசு விட்டோம் இன்னும் பிரச்சனை வராமல் இருக்கும்.
கண்டிப்பாக டாக்டர், ஒரு கண் அறுவை சிகிச்சை நிபுணராக கண்கள் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள்லாம் கண்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதுலேயும் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, அது ஒன்னொன்றுத்துக்குமான சிகிச்சை முறைகள் என்ன, அது எந்த கட்டத்தில் நம்ம அறிகுறிகளை தெரிஞ்சுக்க முடியும், ஒரு மருத்துவர் அணுக வேண்டிய அவசியங்கள் என்ன, சுகர் பாதிப்பு டயபெட்டிக் இன்னியோட நிலவரம் எப்படி இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும், அதை நம்ம அவசியமாக கவனிக்க வேண்டிய சூழலில் ஏன் இருக்கும், இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்துட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ. நம் வாழ்க்கையை பார்த்துக்கொள்வதில் மட்டுமே நாம் அனைவரும் கவனம் செலுத்துகிறோம். அதையும் தாண்டி சமூகத்தில் நடக்கும் பல விஷயங்களை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஆதலால் நாம் அறிந்திருக்க வேண்டிய பல நல்ல தகவல்களை நமக்காக அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இருக்கின்ற சிக்கல்களை தீர்க்க முயல்வது அரசின் கடமை. இல்லாத சிக்கல்களை உருவாக்கி இருக்கின்ற சிக்கல்களை மறைத்து விடலாம் என்று நினைத்தால் அது அரசின் தந்திரம். இப்போது நாட்டில் 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகள் மீண்டும் திரும்ப பெறப்பட்டிருக்கின்றன என்றால் இது அரசின் கடமையா அரசின் தந்திரமா என்கிற பெரிய வினா நம் முன்னால் எழுந்திருக்கிறது. இதன் மூலமாக எதை சாதிக்க அரசு விரும்புகிறது என்பதை அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காகவும் கள்ளப்பணத்தை ஒழிப்பதற்காகவும். இந்த 2 நோக்கங்களுக்காக 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாதவை அல்லது அவற்றை நாங்கள் மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் என்று அரசு கூறியிருக்கிறது. அந்த நோக்கம் நிறைவேறுமா என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற பொருளியல் வல்லுநர்கள் அது பற்றி பல்வேறு கருத்துக்களை சொல்லுகிறார்கள். சிலர் அதற்கு ஆதரவாகவும் சிலர் அதற்கு எதிர்ப்பாகவும் தங்கள் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கருத்துக்களிலே இருந்து நம்மை போன்ற சாதாரண மக்கள் என்ன புரிந்து கொள்ளுகிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். ஒரு செய்தியை 2 தரப்பிலும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு புழக்கத்தில் இருக்கிற தாள்களில், அந்த ரூபாய் தாள்களில் 1000 ரூபாய் 500 ரூபாய் தாள்கள்தான் 86% பணத்தை அவை காட்டுகின்றன. மீதம் வெறும் 14% தான் 100 ரூபாய் 10 ரூபாய் தாள்களில் இருக்கின்றன. எனவே 86% பணப்புழக்கத்தை உடனடியாக முடக்கி போட்டதற்கு பின்னர் அதற்கான மாற்று என்ன, அல்லது அந்த மாற்றை எவ்வளவு விரைவில் செய்வது என்பதில் அரசு எந்த அளவுக்கு முனைப்பு காட்டியிருக்கிறது என்பது அடுத்த வினா. நாம் இன்றைக்கு வங்கிகளிலே பார்க்கிற நீண்ட வரிசைகளில் நின்று கொண்டிருக்கிறவர்களெல்லாம் கோடீஸ்வரர்களாக யாரும் நம் கண்களுக்கு தென்படவில்லை. ஏழை எளிய மக்கள், மிக பெரும்பான்மையாக நடுத்தட்டு மக்கள் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய பணிச்சுமையில் வங்கி ஊழியர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியைத்தான் நாம் பார்க்கிறோம். எனவே 86% பணப்புழக்கம் முடக்கப்பட்ட போது உடனடியாக அவற்றை அச்சடித்து வெளியில் விட்டுவிடலாமா என்றால் அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று பொருளியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். குறிப்பாக மத்திய அமைச்சினுடைய முன்னாள் நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் ஒரு மாதத்திற்கு 300 கோடி ரூபாய் தான் அச்சடிக்கலாம் என்பது சட்டம் என்கிறார். இன்றைக்கு 2100 கோடி ரூபாய் முடக்கப்பட்டிருக்கிறது. அது மறுபடியும் புழக்கத்திற்கு வர வேண்டுமென்றால் 7 மாதங்கள் ஆகும். இன்றைய நிலை மறுபடியும் இயல்பாக மாறுவதற்கு 7 மாதங்கள் ஆகும் என்று சொல்கிறார். இந்த 7 மாதங்களில் யாரெல்லாம் பாதிக்கப்பட போகிறார்கள் என்றால் மிக மிக பெரும்பான்மையாக நடுத்தட்டு மக்கள் தான் பாதிக்கப் போகிறார்கள். 500 ரூபாய் என்பது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அது மிகப்பெரிய தொகை. ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் 100 ரூபாய் என்பதே மிகப்பெரிய தொகை. 10 ரூபாய் தான் அதிகமாக புழக்கத்தில் இருக்கும். 100 ரூபாய் என்பதற்கே மதிப்பு அதிகம். ஆனால் இன்றைய பொருளாதார நிலையில் 500 ரூபாய் என்பதே சாதாரண மக்களிடம் கூட இருக்கிற பணமாக இருக்கிறது. இப்போதும் 1000 ரூபாய் வேண்டுமானால் கொஞ்சம் கூடுதல் தொகையாக இருக்கலாம். 500 ரூபாய் தாள்கள் எல்லோரிடத்திலும் புழங்குகிற சாதாரண நோட்டுகளாக இருக்கின்றன. எனவே இவை இரண்டையும் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் என்று அரசு அறிவித்த உடனேயே
200 ரூபாய் 300 ரூபாய் தாள்களை அறிமுகப்படுத்தியிருந்தால் இந்த சில்லறை சிக்கல் கண்டிப்பாக குறைந்திருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் 500 ரூபாய் 1000 ரூபாயை முடக்கிவிட்டு அவற்றுக்கு பதிலாக 2000 ரூபாயை கொண்டு வருகிற போது மறுபடியும் மேலும் கூடுதலாக சில்லறை சிக்கல் வந்து சேருமே தவிர அது தீர்வதற்கு வழி இல்லை. இது ஒரு பக்கம். இவையெல்லாம் நடைமுறை சிக்கல்கள். சரி, நடைமுறை சிக்கல்களை பொறுத்து கொள்ளலாம். இலக்கு உயர்ந்ததாக இருக்குமானால் அதற்காக இதனை பொறுத்து கொள்ளலாம். இன்றைக்கு பல சமூக வலைத்தளங்களில் நாம் கொஞ்சம் துயரத்தை பொறுத்து கொள்ள முடியாதா? திரையரங்குகளில் வாசலில் நிற்கிறோம். நீதிமன்றங்களே அப்படி சொல்லுகின்றன. திரையரங்குகளில் நீண்ட வரிசையில் நிற்கிறவர்கள் ஏன் பணத்தை மாற்றிக்கொள்வதற்காக 2 நாட்கள் வங்கியின் முன்னால் நிற்கக்கூடாது என்று கேட்கிறார்கள். திரையரங்கத்திற்கு விரும்பி போவது என்பது வேறு, தங்கள் பணத்தை மாற்றுவதற்கு வேலையை விட்டுவிட்டு வரிசையில் நிற்பது என்பது வேறு. ஆனாலும் நாம் இந்தியர்கள் இல்லையா, நம்முடைய தேசத்திற்காக இதை செய்யக்கூடாதா என்று அந்த தேசப்பற்று மறுபடியும் நமக்கு எல்லோருக்கும் ஊட்டப்படுகிறது. உண்மைதான், தேசத்திற்காக நாம் வெயிலில் நிற்கலாம், மழையில் நனையலாம், ஒன்றும் பிழையில்லை. ஆனால் அந்த தேசப்பற்றின் நோக்கம் நிறைவேறுமா என்பதுதான் மிக முக்கியமானது. இப்படி வரிசையில் நிற்பதால் கைகளில் பணம் இல்லாமல் அல்லது பணத்தை வைத்து கொண்டும் ஒரு சிற்றுண்டி கூட உண்ண முடியாமல் நாம் தவிப்பதெல்லாம் தேசத்திற்காகத்தான், கருப்பு பணத்தையும் கள்ளப்பணத்தையும் ஒழிப்பதற்காகத்தான் என்றால் நல்லது. ஆனால் கருப்பு பணத்தில் 90% வெளிநாட்டு வங்கிகளில் தான் இருக்கிறது என்று அரசே ஏற்றுக்கொள்கிறது. அதனாலே தான் இன்றைக்கு பொறுப்பிலே இருக்கிற மத்திய அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நாங்கள் ஆட்சிக்கு வந்து 100 நாள்களில் 100 நாள் தான், அதற்கு மேல் அவர்கள் சொல்லவில்லை, 100 நாள்களில் வெளிநாட்டு வங்கிகளில் இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்திய குடிமகன் ஒவ்வொருவர் பெயரிலும் 15 லட்சம் ரூபாய் வங்கியிலே போட்டு விடுவோம் என்று சொன்னார்கள். அந்த இன்ப கனவுகளில் மயங்கி பல பேர் விழித்துக் கொள்வதற்கே சில நாட்கள் ஆயிற்று. அப்படி 100 நாள்களில் வந்துவிடும் என்கிற கனவுகள் கலைந்து இன்றைக்கு அவர்கள் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. 15 ரூபாய் கூட யாருடைய கணக்கிற்கும் வந்து சேரவில்லை. எனவே 90% கருப்பு பணம் வெளியில் இருக்கிற போது இங்கே இருக்கிற புழக்கத்தில் இருக்கிற தாள்களை முடக்குவதால் எப்படி கருப்பு பணம் சிக்கும்? இதில் இன்னொரு செய்தியும் என்ன என்றால், இந்த கருப்பு பணம் என்கிற சொல் இருக்கிறதே, அது சொல்தான் கருப்பு பணம். ஆனால் அது கருப்பாகவும் இருக்காது, பணமாக மட்டும் இருக்காது. அந்த கருப்பு பணம் என்பது நிலமாக, நகையாக, பங்கு தொகைகளில், பங்கு சந்தைகளில் முதலீடாக, மிக பெரும்பாலும் வெளிநாடுகளில் பத்திரமாகத்தான் அவை இருக்கும். எனவே யாரோ எங்கோ பணத்தை பதுக்கி வைத்து கொள்ள இங்கே இருக்கிற இயல்பான சாதாரண மனிதர்கள் அதனுடைய துயரத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் கொண்டு வந்து வங்கிகளில் பணத்தை கட்டிவிடுங்கள் என்கிறார்கள். நம்மிடத்திலே அரசு கருணை காட்டுவதாக இல்லை. ஒரு கல்விக்காக வாங்கிய கடனை திருப்பி கட்டவில்லை என்றால் கூட அவர்கள் எவ்வளவு துன்புறுத்தப்படுகிறார்கள் என்பதற்கும், டிராக்டர் வாங்கியவர்கள் பணத்தை கட்டவில்லை என்றால் எப்படி அடித்து நொறுக்கப்படுகிறார்கள் என்பதற்கும் நிறைய சான்றுகள் நம்மிடத்தில் இருக்கின்றன. நாம் காட்சிகளாகவே தொலைக்காட்சிகளில் பார்த்தும் இருக்கிறோம். ஆனால் பெரும் முதலாளிகள் 1000, 2000 என்று வாங்கிய 1000 கோடி 2000 கோடி என்று வாங்கிய கடன்களை வங்கிகள் மிக எளிதாக தள்ளுபடி செய்து விடுகின்றன. அதற்கு இன்றைக்கு இருக்கிற நம்முடைய நிதியமைச்சர் ஆங்கில சொல்லில் நமக்கு ஒரு விளக்கம் தருகிறார். ரைட் ஆஃப், ரிட்டர்ன் ஆஃப் என்று சொன்னால் தள்ளுபடி என்று பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது வாராக்கடன் அவ்வளவுதான் என்கிறார். நமக்கு தெரிந்து தள்ளுபடியும் வாராக்கடனும் ஒன்றுதான். ஆனால் வாராக்கடன் என்கிற பட்டியலில் இருந்தாலும் அந்த பணத்தை மறுபடியும் பெற்றுவிடுவதற்கான முயற்சிகள் நடக்கும் என்று நிதியமைச்சர் சொல்கிறார். வாராக்கடன் பட்டியலுக்கு போனவைகளில் இன்று வரையில் மீண்டும் வசூலிக்கப்பட்ட பணம் எவ்வளவு என்கிற புள்ளி விவரத்தையும் நிதியமைச்சர் சொல்லியிருந்தால் நமக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும். எனவே கருப்பு பணம் ஒழிக்கப்பட முடியாமல் வெளிநாடுகளில் இருக்கிறது. கள்ளப்பணம் புதிதாக வந்த 2000 ரூபாய்க்கே சிக்மகளூரில் இன்னொரு 2000 ரூபாய் கள்ள நோட்டு வந்துவிட்டது. எனவே கருப்பு பணத்தையும் ஒழிக்க முடியாமல், கள்ளப்பணத்தையும் ஒழிக்க முடியாமல் நாட்டு மக்களை ஒழித்து விடுகிற திட்டமாக இது ஆகிவிடுமோ என்கிற அச்சம் மக்களிடம் இருக்கிறது. இந்த நிலைமை இன்னும் எவ்வளவு நாள் நீடிக்கும் என்றும் நமக்கு புரியவில்லை. தற்போதைய காலத்தில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் கல்வியை பற்றியும் அதற்குண்டான வேலைவாய்ப்புகளை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பகுதியில் தெரிந்து கொள்ளலாம்.
வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் வந்து ஐஏஎஸ் தேர்வுகள் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது குறித்து பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் வந்து நம்ம நேற்றுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன், அதாவது ஒரு மாணவர் வந்து ஐஏஎஸ் தேர்வில் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் என்ன, மெயின் எக்ஸாமினேஷன் என்ன, இன்டர்வியூ என்ன, அதுக்கு எப்படி தயாராகணும், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம பேசினோம். அது கடைசியாக நான் முடிக்கும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்கு பாடத்திட்டங்களை சரியாக புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அது வந்து ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இன் த ப்ரிப்பரேஷன். அது பாடத்திட்டங்களை சரியாக புரிந்து கொள்ளுதுங்கிறது என்னென்னா, நம்ம போன எபிசோடில் பேசும்போது தெளிவாக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு முன்வைத்தேன். என்ன அப்படின்னா, ப்ரிலிமினரிக்கும் மெயினுக்கும் இன்டர்வியூக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இப்போ ஒரு மாணவர் இன்டர்வியூக்கு தான் முதல்ல தன்னை தயார்படுத்திக்கணும். இன்டர்வியூக்கு தயார்படுத்தும் போது அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மெயின் எக்ஸாமினேஷனுக்கான தயாராகுதல் வரும். அதுக்கப்புறம் ப்ரிலிமினரிக்குங்கிறது வந்து ஜீரோயிங் டவுன் டு த கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? 3 தேர்வுகளுக்கும் தயாராகக்கூடிய ஒரு மாணவர் இப்போ வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 3க்கு இடையில ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ்னால் இன்டர்வியூக்கு தனியாக, மெயின்ஸுக்கு தனியாக, ப்ரிலிம்ஸ்க்கு தனியாக படிக்க முடியாது. ஒரே இஷ்யூ தான் இருக்கும். அந்த ஒரே இஷ்யூவில் 3 தேர்வுகளுக்குமே வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம போன எபிசோடில் எடுத்த எக்ஸாம்பிளை எடுத்துக்குவோம். பிரிட்டன் ஐரோப்பிய யூனியன்லேருந்து வெளியே போனது. இப்போ ப்ரிலிமினரியில் கேட்கணுன்னா மாஸ்ட்ரிக்ட் ட்ரீட்டினா என்ன கேட்கலாம், அல்லது எந்த ட்ரீட்டி அல்லது எந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிரிட்டனோ அல்லது ஒரு நாடு வந்து ஐரோப்பிய யூனியனுக்குள்ளே உள்ளே வருது கேட்கலாம். இது ஃபேக்ட்டு. மெயின் எக்ஸாமினேஷன் வரும்போது பிரிட்டன் ஐரோப்பிய யூனியன்லேருந்து வெளியே போயிட்டதுனால இந்தியாவிற்கு என்ன பாதிப்பு, உலக பொருளாதாரத்துக்கு என்ன பாதிப்பு, ஐரோப்பிய யூனியன் பொருளாதாரத்துக்கு என்ன பாதிப்பு, ஐடி செக்டருக்கு என்ன பாதிப்பு, இது குறித்து ஒரு அனலிட்டிக்கலாக கேட்கலாம். இதே விஷயத்தை இன்டர்வியூக்கு கேட்கும்போது இது எப்படி பாதிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பாதிக்குமா, அப்படி பாதித்தால் நாம் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கேட்கலாம். அப்போது நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, 3 எக்ஸாமினேஷனுக்கும் தொடர்பு இருக்குது. பாடத்திட்டத்தை தெளிவாக புரிந்து கொண்டு 3 எக்ஸாமினேஷனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை அந்த பாடத்திட்டத்தில் ஐடென்டிஃபை பண்ணி நமக்கான ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குறது முதல் ஸ்டெப்பு. இப்போ உதாரணமாக ஹிஸ்ட்ரி அல்லது கான்ஸ்டியூஷன் அப்படின்னா ப்ரிலிமினரிலையும் இருக்குது, மெயின்லேயும் இருக்குது. இப்போ ஹிஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷியன் இந்தியா அண்ட் கல்ச்சர் ப்ரிலிமினரிலையும் கேள்வி வரும், மெயின்லேயும் கேள்வி வரும். அப்போது அந்த பாடத்தை படிக்கும்போது ஃபேக்சுவலாகவும் கான்செப்ஷுவலாகவும் படிக்கணும், ஓரளவுக்கு அனலிட்டிக்கலாகவும் படிக்கணும். வேறஸ் மெடிவல் இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக அதில் வந்து பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், இப்போது முகல் ஆர் டெல்லி சுல்தானேட் அக்பர் எந்தெந்த நாட்டை வந்து வென்றார், எங்கெங்கே போருக்கு போனார் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ப்ரிலிமினரியில் மட்டும்தான் இருக்கும், மெயின் எக்ஸாமினேஷனில் வராது. ஆனால் மெயின் எக்ஸாமினேஷனில் முகல்ஸ் எங்கெங்கே பில்டிங் கட்டினாங்க, ஆர்கிடெக்சர் வரும். ஸோ அப்போ ஆர்கிடெக்சர், ஆர்ட்ஸு, லிட்ரேச்சர்னு வந்தால் அது மெயினுக்கு இம்பார்ட்டண்ட். அப்போது ஏன்ஷியன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்ட் ஃபார்ம்ஸ், லிட்ரேச்சர் ஃபார்ம்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் ஃபார்ம்ஸ் இதை வந்து அனலிட்டிக்கலாகவும் படிக்கணும், அதனுடைய இம்பேக்ட் சோஷியல் பொலிட்டிக்கல் கல்ச்சுரல் இம்பேக்ட் என்னன்னு படிக்கணும். ஆனால் ஃபேக்சுவல் கான்டென்ட்டு ப்ரிலிமினரிக்கு மட்டுமே போதும். ஆனால் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அது நீங்கள் ப்ரிலிமினரிக்கு மட்டுமே படித்தால் போதுமானது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸை உருவாக்கக்கூடிய முறை. அப்போ மெடிவல் இந்தியாவில் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு ஒரு மாணவர் முதல்ல அதை முடிவு பண்ணிக்கணும். இப்போ நான் பிளான் பண்ணி படிக்கணும்னு சொன்னபோது நான் சொன்னேன், என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும்னு சொன்னேன். இப்படி தான் உங்களுடைய சிலபஸ் இருக்கணும். சும்மா மாணவர்கள் திட்டமிடுதல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இந்த வாரம் ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி படிக்க போகிறேன், அடுத்த வாரம் ஃபுல்லாக கான்ஸ்டியூஷன் படிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வச்சுக்குவாங்க. ஒரு புத்தகத்தை வச்சுட்டு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் படித்து முடித்த உடனே நான் 10 நாள் கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். சரி, படித்து முடிச்சிட்டேன், அதில் வரக்கூடிய கேள்விகள், அதிலிருந்து 2 கேள்விகள் கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா? நம்ம படித்த முறை சரிதானா? எப்படி வந்து டச் ஸ்டோன்னு சொல்லுவாங்க, உரைகள்னு சொல்லுவாங்களே, எப்படி உரைகளில் உரசி பார்க்கறது அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கல் வரும். என்ன சிக்கல் வரும்? இதில் வேறு எதுவும் பண்ண வேண்டாம், முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ரிலிமினரிக்கு இப்போ நான் வந்து ஹிஸ்ட்ரி படிச்சிட்டேன் அப்படின்னா முந்தைய ஆண்டுகள் வரலாறில்
ப்ரிலிமினரியில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கும் பதில் சொல்ல முடியுதான்னு பாருங்கள். ஒரு 10 கேள்வி கேட்டிருக்காங்க, 10 கேள்வியில் வந்து 8 கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க, ஃபைன், நீங்கள் சரியாக படிச்சிருக்கிறீங்க. 10 கேள்விக்கு 2 தான் பதில் தெரியுது, அதுலேயும் ஒன்று வந்து சந்தேகத்துக்கிடமாக தான் இருக்குன்னா நீங்கள் சரியாக படிக்கலன்னு அர்த்தம். புத்தகங்களை படித்து முடிப்பது என்பது தேர்வுக்கு தயாராகுவது அல்ல. சிலபஸை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு கேள்வி எப்படி கேட்குறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது தான் படிப்பு. இப்போ நான் முதல்ல சிலபஸ் எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத பற்றி தான் சொல்கிறேன். கேள்விகள் கேட்பது பற்றி நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்து விளக்கமாக சொல்கிறேன். ஸோ சிலபஸை புரிஞ்சுக்கிறதுங்க இதுதான். ஹிஸ்ட்ரியில் ஆர்ட் ஃபார்ம்ஸ், ஆர்கிடெக்சர் ஃபார்ம்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் ஃபார்ம்ஸ்னு வந்தால் அது வந்து ஏன்ஷியன் இந்தியாவிலேருந்து மாடர்ன் இந்தியா வரைக்கும் ப்ரிலிமினரிக்கும் இம்பார்ட்டண்ட், மெயினுக்கும் இம்பார்ட்டண்ட். ஆனால் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி, அதாவது பொருளாதாரம் சார்ந்தவை, அரசியல் சார்ந்தவைன்னு வந்தால் அது ப்ரிலிமினரிக்கு மட்டும்தான் முக்கியம். அதே மாதிரி தான் ஜியாகிரஃபிலையும். ஜியாகிரஃபி அண்ட் என்விரான்மெண்ட் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்தெல்லாம் ஃபேக்சுவல்ஸ், எங்கே எந்த மலை இருக்குது, எந்த மலை எந்த லேட்டியூடில் எந்த லேட்டியூட் வரைக்கும் இருக்குது, எங்கே எந்த பறவை இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் ஃபேக்சுவல் அண்ட் கான்செப்ஷுவல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரிக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். மெயின் எக்ஸாமினேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா அதனால் இருக்கக்கூடிய விளைவுகள் என்னென்ன. இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் பற்றி கேட்குறோன்னா கிளைமேட் சேஞ்சோட விளைவு என்ன, அதற்கு நாம் வந்து என்ன ஸ்டெப் எடுத்திருக்கோம். உதாரணமாக நம்ம மான்ட்ரியல் புரோட்டோகால்னு ஒன்று உண்டு, ஓசோன் லேயர் டிப்ளீஷன் பற்றி. மான்ட்ரியல் புரோட்டோகால் வந்து ஓசோன் லேயர் டிப்ளீஷனை பற்றி பேசுது. அந்த ஓசோன் லேயர் டிப்ளீஷனுக்கு இந்திய அரசாங்கம் என்ன செஞ்சுருக்குதுன்னு ஒரு முறை கேள்வி கேட்குறான். ஆக நீங்கள் எது ப்ரிலிமினரிக்கு இம்பார்ட்டன்ட், எது மெயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொண்டு ஒரு சிலபஸை உருவாக்கிக்கிட்டு எதை நான் எப்போது படிக்க போகிறேன்னு உங்களுடைய அட்டவணையில் நீங்கள் குறிப்பிடணும். அதுதான் நீங்கள் சிலபஸ் கிரியேட் பண்ணுற முறைன்னு சொல்கிறது. அடுத்தது விருப்ப பாடங்கள் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு தாளுக்கும் இன்னொரு தாளுக்கும் இடையில தொடர்பு இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் பார்த்திங்கன்னா ஒரு தாளுக்கும் இன்னொரு தாளுக்கும் தொடர்பு இருக்கும். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது. இப்போ உதாரணமாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து 2வது தாளுக்கு எல்லோரும் படிக்கிறோம், படித்தே ஆகணும், கம்பல்சரி. ப்ரிலிமினரிலையும் கேட்குறாங்க, மெயின்லேயும் ஒரு பேப்பர் ஃபுல்லாக இருக்குது. இப்போ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் பார்த்திங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான நம்மளுடைய ஆட்சிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் நிர்வாகத்துக்குமான கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அறங்கள் என்ன, நிர்வாக மதிப்பீடுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கான்ஸ்டிடியூஷன் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுது. அப்போ நீங்கள் எத்திக்ஸ் பேப்பருக்கு கான்ஸ்டிடியூஷனை பேஸாக வச்சுக்கலாம். இப்போ கான்ஸ்டிடியூஷன் படிக்கிற போது தெளிவாக படித்தால் அதிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான எத்திக்ஸாக இருக்கும். அதை தெளிவாக புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரே தடவை படிக்கும்போது 2 பேப்பர் கவர் ஆகும். 2வது 2 தாள்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு தெளிவாக விளங்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதல் தாளில் வந்து வரலாறு படிக்கும்போது மெயின் எக்ஸாமினேஷனில் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று படிக்கிறான். அந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று படிப்பாங்க. அந்த எக்கனாமிக் ஹிஸ்ட்ரிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது, நம்ம பிளானிங் தான். முதல் 13 பிளானிங் என்ன பண்ணுங்கிறத எக்கனாமிக் ஹிஸ்ட்ரியில் படிக்க போகிறோம். ஸோ இப்போது முதல் தாளில் படிக்கக்கூடிய ஹிஸ்ட்ரிக்கும் 3வது தாளில் படிக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கும் இடையில தொடர்பு இருக்குது. இப்போ இது என்ன தொடர்புங்கிறத புரிஞ்சுக்கிட்டு படித்தோம்னா நமக்கு டைம் மிச்சமாகும், நம்மளுடைய வே ஆஃப் திங்கிங் லாஜிக்கல் அண்ட் ரீசனபிள் திங்கிங்கில் போவோம். படிக்கக்கூடிய முறையும் தேர்வுக்கு தயாராகக்கூடிய முறையும் இன்னும் பெட்டராக போகும். ஸோ இதுதான் சிலபஸ் உருவாக்கக்கூடிய முறை. இப்போ தேர்வில் கேள்விகள் எப்படி கேட்கப்படுகின்றன அது குறித்து நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கும்போது கண்டிப்பாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.